ஆனா ஒரு நடிகை இவ்வளவு தூரம் மக்களோட மக்களா தரையில உட்கார்ந்து இது பாக்குறது கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. ஏங்க என்னோட வீட்டுல வந்து என் வீட்டுல இருக்கிற இது இவங்க எடுத்துட்டு போகும்போது இவங்க பக்கத்துல உட்காந்து இவங்க கூட உட்காந்து ஒரு 2 இட்லியோ வடையோ சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது? இந்த பதில் உங்க வாயில இருந்து வர வைக்கத்தான் இந்த கேள்வி. அட பாவி. பாத்தீங்களா எங்க கொண்டு போய் விட்டுறீங்க அப்படி? இல்லம்மா, மனிதன் ஒண்ணு இருக்குல்ல, அது மனிதநேயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தயவு செஞ்சு மனசை விட்டு போக கூடாது. சும்மா எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் நீங்க எங்களுக்கு தேவைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எனக்கு எந்த வித பொசிஷனும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் இருந்திருந்தா நான் அப்படியா இருக்க மாட்டேன். சென்னை மேயரா நீங்க இருந்தா 2 நாள்ல முடிச்சிடுவீங்க. பாத்தீங்களா, மறுபடியும் எங்க கொண்டு போய் விடுறாங்க. இவங்க சேனல் நான் பாத்திருக்கேன். இந்த கொண்டக்க மட்டக்க தம்பி இவருதான் போல அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க சென்னை மேயரா இருந்திருந்தா இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணி இருந்திருந்தா தானே பாப்போம். இல்ல வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓ அப்படி போறீங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்காதீங்க, அவங்கள கேக்குங்க. இவங்க வந்தா செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதான் சொல்றது. இல்ல அப்ப கூட பாருங்க அவங்க சொன்ன வார்த்தை நம்பிக்கை. பாத்தீங்களா? சோ இவங்க நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்குன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது அவங்க வேலை.